ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்ன்றது பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி மற்றும் சூரியன், மீனத்தில் ராகு மற்றும் புதன். இந்த வாரத்தில் 8/3/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அது ஒரு பயிற்சி நடக்கிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது மனோகாரகன், விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து, அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் 4ஆம் தேதி இருக்கார். அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு 3:30 மணி வரலும் இருக்குது. அப்போது சந்திர பகவான் மீன ராசி வரலும் போயிடுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 5ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் 9:42 காத்தாலிருந்து 11:12 வரலும் 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் அந்த மனையடி இது பண்ணுறது, வாசக்கால் வைக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம். எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது வார தோஷம், கிழம தோஷம், அதை தவிர ராகு காலம், யமகண்டம், எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம். வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது, சந்தோஷம் மட்டுமே மிச்சம் அப்படின்றத சொல்கிறோம். இதில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னா, வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய காலமான 1.5 மணி நேரத்தை, அதாவது 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 விஷயமாக பிரிச்சுக்கிறான் அவர். அதாவது கண் விழித்து முகம் கழுவி இதை பண்ணுறதுக்கு முதல் 18 நிமிஷம், குளித்து வரக்கூடியது 2வது 18 நிமிஷம், 3வது 18 நிமிஷம் கடவுளை வேண்டுவது, அதாவது ஆண்டவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது, அதை தவிர பூஜை பண்ணக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு சாப்பாடு, அதாவது அவர் சாப்பிடக்கூடிய காலகட்டமான 18 நிமிஷமும், தாம்பூலம் தரிக்கிறது கடைசி 18 நிமிஷமும் வைக்கிறார். இந்த பொதுவாகவே இந்த சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான கடைசி 36 நிமிஷம் அது மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பிக் பில்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அவசியமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வாரம் பார்த்தாலேனால் 6ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். வைணவர்கள் உபவாசம் இருக்கக்கூடிய, ஒரு முழு நாள் உபவாசம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது. இதில் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த கர்ப்பிணி பெண்கள், இவாளுக்கெல்லாம் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. முடிந்தவரை இந்த அரிசியை வறுத்துட்டு சொஜ்ஜின்னு போட்டு சாப்பிடுவா. அந்த மாதிரி பொதுவாகவே இந்த நாள் முழுக்க இந்த இது சகஸ்ரநாமம், இந்த மாதிரியான பாராயணங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறோம். 8ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா பிரதோஷ காலம். சாயந்தரம் ஒரு 5:45 6:15 வரலும் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பாள். இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை, இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா அமாவாசை, அதுவும் 9ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாலேனா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும். போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா, அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு, 5:30 மணி 5:45 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும். அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது. 10ஆம் தேதி அன்றைக்கி தான் சர்வ அமாவாசை. கார்த்தால சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும், திதியாக இருக்கும். முதல் நாள் அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும். மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடவுள்.
இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம ராசி வரலும் சந்திராஷ்டம காலம் போகிறது இந்த வாரத்தில். இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோகாரகன் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி, அது வந்து ஒரு 2 செடி வாங்கி தானமாக கொடுத்து அது ஒழுங்காக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தண்ணி பாய்ச்சறதோ, தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்கும். உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சேனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா, அதாவது சந்திரன் ராசி சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கா, அதை தவிர சந்திரனுக்கு அந்த லக்ன சந்தி இருக்கா, என்ன தசை நடக்கிறது, புக்தி நடக்கிறது, அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்து, பரிகாரங்கள் என்ன எளிய பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியின் 9ஆம் அதிபதி ராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறதும், அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வந்தாலும் நல்ல ஏற்றம் இருக்கும். பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஏன்னா ராசிநாதனோடையே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். அவரே வந்து 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தொழிலில் வந்து கீழ்மட்டத்தில் உங்களுக்கு கீழே இதில் ஒர்க் பண்ணுறவாள் எல்லாருக்குமே உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் 4/3/2024 10/3/2024 வரலும் உண்டான பலன்களை பார்க்கலாம். எப்படி இருக்குன்னா 4ஆம் தேதி எண்ணிக்கை காலத்தால் 11:30 மணி வரலும் உங்களுடைய ராசி 9ஆம் அதிபதியான சந்திர பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மனசில் சற்று பயம் இருக்கும். என்னடா இது எங்கேயாவது தோற்றுருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி ராசியிலேயே வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும், ஆனால் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எப்படியும் மீண்டு வரலாம்ன்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 4ஆம் தேதி கார்த்தால 11:30 மணியிலிருந்து
6ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணி வரலும் இருக்கார். குரு சந்திர யோகம் அமைகிறது. குருவினால் சந்திர பகவான் பார்க்கப்படுறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம், அதை தவிர சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரி மூலியமாக நல்ல ஒரு விசேஷமான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 6ஆம் தேதியிலிருந்து அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா சந்திர பகவான், சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். வீடு வாங்கும்போது கொஞ்சம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இது எல்லாத்தையும் கொஞ்சம் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி வாங்குறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 10ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு போகிறார். நீச்ச புதனோடையும் அதை தவிர ராகுவோடையும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் விருச்சிக ராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த கேட்ரிங் டெக்னாலஜி பண்ணுறவா, அதை தவிர வந்து இந்த வாரத்தில் கேட்ரிங் டெக்னாலஜி, மெடிசின் சம்பந்தம், மருந்து சம்பந்தமான டாக்டர்ஸு, அதை தவிர மருத்துவ உபகரணங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க, அதை தவிர மைனிங் பண்ணுறவங்க, மண், செங்கல், ஜல்லி இதெல்லாம் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும். எலுமிச்சம்பழ மாலை வந்து ஒன்று வாங்கி அம்மனுக்கு சாத்திட்டு வாங்க. சாந்தமான அம்மனாக போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும்.